Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி டேஸ்டியான எக் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான எக் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது திடீர்னு நமக்கு பிரியாணி செய்யணும் ஆசை வந்துடுச்சு, இல்லை சின்ன பிள்ளைங்க கேட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே போய் சிக்கன் மட்டன் அந்த டைமில் வாங்க முடியாது. எக் எல்லா வீட்லேயுமே அவைலபிளாக இருக்கும் எப்போவுமே. அப்படியே இல்லைனாலும் லோக்கல் கடைங்களே நம்ம வாங்கி சட்டுன்னு இந்த பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த பிரியாணி எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறதுன்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்காக நான் 4 பாயில்டு எக் எடுத்திருக்கேன். முட்டையை இது போல் வேக வச்சு எடுத்துகிட்டு 2 பக்கமும் நம்ம இது போல் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மசாலா நல்லா நமக்கு உள்ளே இறங்கும். இங்கே பாருங்கள், ஒரு சைடு 3 சைட்ஸும் கட் பண்ணியிருக்கேன், இன்னொரு சைடு 2 சைட்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மசாலாவில் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு மசாலா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுலேயே 4 முட்டைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ண பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு நல்ல கலரிங் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த மஞ்சள் கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க எக்கெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசாலா உள்ளே இறங்கும்படிக்கு நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எண்ணெய் மீந்தால் கூட நீங்கள் அப்படியே அது பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எக்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போது பிரியாணி தாளிக்கிறதுக்காக ஒரு குக்கர் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பிரியாணி இலை 1, 2 சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு ஜாதிபத்திரி, அடுத்ததாக கடல் பாசி, இது போல் கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணி அது நல்லா சூடான பிறகு அது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், இது நல்லா நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். இதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி வதக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். இப்போ நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும், நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி மேஷ் ஆகி வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கும் போதே கூடவே ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளும் 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் இது நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தக்காளியோடு இது வதங்கி வரும்போது ஜூஸ் நல்லா நமக்கு இறங்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்லேயே அரைக்கிறது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி கெடாமல் வீட்லேயே அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு கிச்சன் டிப்ஸ் வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கிச்சன் டிப்ஸ் வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அடுத்த இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். காரம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கும். எங்களுக்கு இன்றைக்கி 2 ஸ்பூன் கரெக்டாக இருந்தது. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு எப்போயும் மஞ்சள் நம்ம குறைவாக தான் ஆட் பண்ணோம், அப்போ தான் நமக்கு அந்த பிரியாணி கலரிங் நல்லா கிடைக்கும். இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன், அதாவது 200 ml. இதை நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நமக்கு அந்த மசாலா கலந்து நல்லா கொதித்து வரணும், அதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தயிர் எங்களுக்கு கொஞ்சம் சரியாக தோயலை, அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நீங்கள் கட்டி தயிராக 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா நமக்கு கலந்து கொஞ்சம் கொதித்து வரணும், அவ்வளோதான். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்காக நான் 1/4 டம்ளர் பாஸ்மதி அரிசி கழுவி 1 டம்ளர் தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கேன். அதாவது 10 மினிட்ஸ் நமக்கு ஊறினா போதும். 1/4 டம்ளர்ன்றது அதாவது 250 கிராம், 1/4 கிலோ அரிசி. 1/4 கிலோ அரிசிக்கு தான் இப்போ நான் சொன்ன அளவெல்லாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டுருக்கு. இப்போ இந்த அரிசியை நாம் இந்த மசாலாவோடு ஆட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா அதுலேயே நான் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், அதான் 200 ml. ஸோ நம்ம சேர்த்துருக்க அரிசி வந்து 1.25 டம்ளர், அதுக்கு நம்ம 2.5 டம்ளர் தண்ணி வைக்கணும், 1:2னா. ஆனால் நான் எப்போவுமே டோட்டலாக மெஷர் பண்ணி அதில் ஒரு 1/2 டம்ளர் குறைச்சிப்பேன். ஸோ நான் 2 டம்ளர் தண்ணி தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எப்படி வீட்லேயே அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும், அந்த ஃப்ளேவரும் நமக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ இது நல்லா கொஞ்சம் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு குக்கர் மூடியை நாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விசில் போடாமல் ஜஸ்ட் இது போல் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போ பாருங்கள் நல்லா கொதித்து நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள் நமக்கு தண்ணி ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்த பிறகு நாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க எக்ஸை அது மேலே அப்படியே வச்சிடலாம். ஏன்னா நமக்கு முட்டை வேக வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி நல்ல மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம தண்ணிலேயே அப்படி ஆட் பண்ணோம்னா முட்டை இன்னும் அதிகமாக வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா தண்ணி வடிஞ்சிரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் முட்டையை அது மேலே வச்சு அப்படியே நம்ம குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். எந்த பிரியாணி செய்யும் போதும் இது போல் நாம் லைட்டாக மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சு தண்ணி நல்லா குறைஞ்ச பிறகு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மேலே எண்ணெயோ நெய்யோ நீங்கள் ஆட் பண்ணி இது போல் குக்கர் மூடி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம்னா நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சூப்பரான எக் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இந்த சாதம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. இதில் இருக்க ஸ்டெப்ஸ்லாம் மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குக்கர்லேயே குழையாமல் நம்ம சூப்பரான பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க வாட்டர் மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் குக்கர் மூடி எந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு எவ்வளோ டைம் வேக வைக்கணும் சொல்லியிருக்கணும், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக சூப்பரான டேஸ்டியான உதிரி உதிரியான பிரியாணி குக்கர்லேயே செஞ்சு எடுத்துடலாம். அதே போல் பிரியாணி எப்படி பர்ஃபெக்டாக டேஸ்டியாக உதிரி உதிரியாக செய்கிறதுன்னு ஆல்ரெடி நாங்கள் ஒரு கிச்சன் டிப்ஸ் வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக பிரியாணி செய்யலாம், டேஸ்டியாக செய்யலாம். அதே போல் நிறைய கிச்சன் டிப்ஸ் வீடியோ எங்கள் சேனலில் நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அதையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இது போல் எக் பிரியாணி நீங்களும் வீட்டில் செஞ்சு சூப்பராக அசத்துங்க. உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.